குளோபல் ஃபேட்டி லிவர் அவேர்னஸ் டே அப்படின்னு உலகம் ஃபுல்லாகவே ஃபேட்டி லிவர்னால் ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லி ஜூன் 30th செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து ஒரு நாளாக செலிப்ரேட் பண்ணாமல் இந்த மந்த்து ஃபுல்லாகவே, ஏன்னா அவேர்னஸ்ன்றது அந்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், அதுக்காக உலகம் ஃபுல்லாக இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே குளோபலாக இந்த கில்னி ஹில்ஸ் ஹெல்த் சிட்டியில் நாங்கள் வந்து இந்த ஃபேட்டி லிவருக்காக இந்த ஃபைப்ரோ ஸ்கேன், இது ஒரு இந்த மிஷின் மூலமாக இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான அந்த கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்து வரக்கூடிய பாதிப்பை தெளிவாக தெரியும். இந்த வியாதி வந்து பொதுவாக வந்து எந்த ஒரு சிம்டம்ஸ், இந்த ஃபேட்டி லிவர் வந்து சிம்டம்ஸ் அறிகுறி தரப்போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்கேன்லாம் பண்ணி நம்மளுக்கு சிம்டம் இல்லாட்டினாலும், லிவர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அறிகுறி தெரியாட்டினாலும் இது பண்ணி இது எல்லாரும் பயனடைன்றதுக்காக இந்த நாளில் வந்து போலீஸ் உயரதிகாரியின் தலைமையில் இன்னைக்கு வந்து போலீஸ் செக்டார்ஸ் அவங்க இதில் நாங்கள் வந்து ஃப்ரீ அந்த கேம்ப் தொடங்கியிருக்கோம். இந்த கேம்ப் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் பொதுமக்களும் சரி யாராக இருந்தாலும் இந்த கேம்பை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஃபேட்டி லிவர் ஒருத்தவங்களுக்கு வந்ததுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுக்காமல் இருந்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்கேன் பண்ணுறப்ப அந்த ஃபேட்டி லிவர் அப்படியே தான் இருக்கும். ஒரு டயத்தில் அதனுடைய கிரேடுன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி செல்லு வந்து லிவர் செல் வந்து டெத் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அந்த டெத் பர்சன்டேஜ் 5% இருக்கலாம், அது பேர் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டெத் பர்சன்டேஜ் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னா 5% இருக்கிறது ஒரு 70% தாண்டும். எப்பயுமே லிவர் வியாதி 70%க்கு மேலே நம்ம லிவர் எப்போ டேமேஜ் ஆகுதோ அப்போ தான் சிம்டம்ஸாக அறிகுறியாக வெளியே தெரியும். ஏன்னா நம்ம லிவரில் வந்து 30% 30% நல்லா இருந்தாலே நம்மளால் நார்மலாக உயிர் வாழ முடியும். உதாரணத்துக்கு எப்படி சொல்வேன்னா, இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய கல்லீரலில் 50% 60% வந்து லிவரால் இறக்க போகிறவங்களுக்கு தானமாக தர்றாங்க. அப்படி கொடுத்தும் அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாருமே லிவருடைய வெயிட் 1 kgன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 kgயில் 50 to 60% 600 கிராம் நம்ம வந்து எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் நம்ம வந்து நார்மலாக நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும். இதே பிரின்சிபிள் தான் வியாதிக்கும் வரும். நம்ம லிவரில் 50% 60% மேலே டேமேஜ் ஆன பிறகு தான் நம்மளுக்கு சிம்டம் வரும். ஸோ இதனால தான் அந்த சிம்டம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கேன், அல்ட்ராசோனோகிராம், ஃபைப்ரோ ஸ்கேன். ஸோ அப்படி அறிகுறி வருது, அப்படி அந்த வியாதி வந்து அந்த வியாதி பேர் என்ன, இந்த ஃபேட்டி லிவரு ட்ரீட் பண்ணலை, அது ஒரு வியாதியாக பல வருஷத்துக்கு மேலே அப்புறம் மாறுது. அந்த வியாதியினுடைய பேர் சிரோசிஸ், லிவர் இந்தி வந்து அந்த லிவர் சிரோசிஸ்ன்ற வார்த்தையை வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஆல்காலிக் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் டீ டோட்டலாக இருப்பாங்க, அவங்களும் ஒரு டயத்தில் இந்த ஃபேட்டி லிவர்னால் சிரோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ட்ரீட் பண்ணலைன்னா வரக்கூடிய வியாதி லிவர் சிரோசிஸ்ன்னு தெரியுது. ஸோ அதனால் நம்ம அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறது நல்லது. இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் வந்து நார்மலாக வந்து 5000 அப்படின்னு ஒரு ஸ்கேனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கேம்ப் இதனால் இது வந்து ஃப்ரீயாக இந்த ஸ்கேன் இது வந்து இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதம் ஃபுல்லாக இந்த இது கம்மியாகும். பட்டு நார்மலாகவே இந்த ஸ்கேனுக்கு வந்து ஒரு 50% கன்செஷனில் தான் ஒரு பண்ணுறதா மேனேஜ்மெண்ட்டில் டிசிஷன் எடுத்திருந்தாங்க. இந்த மந்த்து ஃபுல்லாக இந்த கேம்பில் அது ஃப்ரீயாக உபயோகப்படுத்துகிறோம். டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் இதுதான் முக்கியமான காரணம் ஃபேட்டி லிவர் வரத்துக்கு. அதனால் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து முக்கியமான சுகர், பிபி கண்ட்ரோல் இதெல்லாமே முக்கியமாக பண்ணணும். ஸோ ஃபேட்டி லிவரும் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அண்ட் எக்ஸசைஸ், முக்கியமான எக்ஸசைஸு, வெயிட் ரிடக்ஷன், வெயிட்டு கட்டாமல் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ தட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் கிரேட் 1 and 2 வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிரேட் 3 and 4 ஆச்சுன்னா அது அப்புறம் சிரோசிஸ், அப்புறம் டீகாம்பன்சேஷன் போயிட்டு. ஸோ ஐ திங்க் அதே மற்றும் டெப்டி கமிஷனர் திரு மணி, அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ்,
மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். First of all, I should thank Gleneagles Health City for organizing this function. And this is a very useful program. இந்த ப்ரோக்ராம்க்கு நம்மளுடைய காவல் ஆணையாளர் தாம்பரம் சிட்டி அவர்கள் தான் வருவதாக இருந்தது. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் வர இயலவில்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹெல்த் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸில் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய நேரம் வந்து நம்மளால ஒதுக்க முடியாது. வேலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டே இருப்போமே ஒழிய அந்த ஹெல்த்துக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை. நம்மளுடைய காவல் ஆணையாளர் அவர்கள் பொதுவாகவே வந்து எல்லாருடைய ஹெல்த்லேயும் மிகுந்த அக்கறை உள்ளவர். இதுக்கு முன்னாடி தெரியும், ஒரு இன்ஸ்பெக்டர் கேன்சரில் சடனாக இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஒரு கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆரம்பித்து அந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து டிராஃபிக்கில் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காங்க, அதனால் இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம். ஐ கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அப்ரோச் பண்ணப்போ இமீடியட்லி சாட்டர்டேஸ் கண்டிப்பாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். டெய்லி காலையிலேருந்து 24 hours இந்த டாக்டர் ப்ரொஃபஷனும் அப்படி தான், அதே மாதிரி போலீஸ் ப்ரொஃபஷனும் 24/7 நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் எல்லாருமே வந்து காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறோம் அப்படின்னா நேரம் இருக்காது. ஸோ வீட்டை பார்க்கணும், ஆஃபீஸ்க்கு வரணும், டியூட்டி பார்க்கணும், இதுலேயே வந்து நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து மறந்துடுறோம். பட் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் வந்து இது எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம மறந்துடுறோம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தானே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காகவாது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமில் எல்லாரையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னது. இது வந்து ஒரு 3 days நடக்கும் இந்த ப்ரோக்ராம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, இப்போ டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது இந்த இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து செக்அப் பண்ணிக்கலாம். அதோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட், இந்த யாருக்காவது ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அதோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத டாக்டர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு we can go ahead. If anybody is having இந்த ஸ்க்ரீனிங்கில் யாருக்காவது சீரியஸாக இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதை பற்றி டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு we can proceed further. அதனால் நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிறவங்க மட்டும் இல்லை, நீங்கள் போய் உங்கள் கொலீக்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அது மாதிரி ஏசிஸ் வந்து யூ கேன் டெல் யுவர் ரேஞ்சில் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் சொல்லுங்கள், ஆஃபீஸர்ஸ் அண்ட் போலீஸ் மென் எல்லாருக்கும் சொல்லுங்கள். யாருக்காவது ஹெல்த் செக்கப்பில் வந்து இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த 3 days ப்ரோக்ராமில் அவங்க கலந்துட்டு பண்ணிக்கலாம். இங்கே வந்திருக்க ஒரு 200-300 பேர் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூப்பிட்ருக்கோம். பட் நீங்கள் மட்டும் இல்லை, ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த 3 daysல வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனிங் யூ கேன் டூ இட். மற்றவங்களுக்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து இதனால் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய விருப்பம், அவங்களுடைய விருப்பமும் கூட. ஸோ இதை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பயன்படுத்தி கொள்ளணும். உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.